அண்ணாதுரை பேசுறாரு காரைக்குடியில. எனக்கு திருமணம் செய்து வையுங்கள், ஓராண்டிலே அழகிய ஆண்மகவை பெற்று தருகிறேன்னு பிள்ளையே பெற்றாத ஆள் சொல்லலாமா? அப்ப பக்தவச்சலம் வாஸ் ரைட். உடனே எதிர்த்தாப்பு இருக்க திமுக காரெல்லாம் கை தட்டான். என்ன அண்ணாதுரை குழந்தை இல்லைன்னு உனக்கும் தெரியல பத்தியா? எவ்வளவு தூரம் ஒரு முட்டா பசங்க கூட்டம். அது 69 ஈவேரா கூட்டம் போயிருந்தேன். அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு முட்டா பசங்க தான் வேணும். உடனே எழுத்தாப்புல இருந்த அத்தனை முட்டாளும் கை தட்டுறான். அவர் கூடவே இந்த நாய்க்குட்டியும் கூட்டிட்டு வருவார் ஈவேரா. எனக்கு நாயும் ஒண்ணு நீயும் ஒண்ணுங்கிறாரு, எல்லா நாயும் கை தட்டுறது. இந்த மாதிரி ஒரு முட்டாள் கூட்டம் வளர்த்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே 67 இவங்க முதல்ல அடிச்சு விட்டது என்ன? ரூபாய்க்கு 3 படி. அவர் என்ன நினைச்சாரு அண்ணாதுரை? வரவோ போறது இல்ல, விடற ஓட்டு லாபம் தானே, அச்சு விடு. ஆனா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆஹா, என்ன பண்றது, மாட்டிக்கிட்டமே. அதனால என்ன சொல்றாரு, ஒரு செகண்ட்ல பாருங்க, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழை வச்சு இப்படி எல்லாம் நம்மளை ஏமாத்தினா, நம்ம தூங்கிட்டே இருந்தா தொடையில கயிறு திருச்சினே இருப்பான் திமுக காரன். உடனே அண்ணாதுரை சொல்றாரு, ஒரு செகண்ட்ல 1 3 இருந்தது 1 ஆயிடுச்சு. 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். முடிஞ்சுதா? 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். இப்ப இனிமே 3 படி யாரும் கேட்க மாட்டான், 1 படி போட்டியான்னு கேட்பான். அந்த 1 படி கூட ஒரு கடையில கூட ரேஷன் கடையில போடலாம். அந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்தி நம்ம ஓட்டுக்களை ஜேபடி பண்றவன் திமுக காரன். 67 இருந்து பிராக்டிஸ். நண்பர்களே, அந்த மாதிரியா இன்னைக்கு மின் கட்டண உயர்வு. இதன் காரணமாக பல சிறு தொழில்கள் கஷ்டத்திலே இருக்கின்றன. அதுக்கடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தா அரசு ஊழியர் ஆசிரியர்கள்லாம் பென்ஷன் ஓல்டு ஸ்கீம்ல போடுவேன்னு சொன்னாங்களா? இதுவும் நான் சொன்னது இல்லை, அவங்க தேர்தல் அறிக்கையில் இருக்கு. போட்டிருக்கீங்களா? இப்போ உடனே சொல்றாங்க மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கல. நான் ஏற்கனவே துவக்கத்தில் சொன்னேன், பட்ஜெட்டில் 2 விதமான செலவுகள். ஒன்று ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நீங்க வர்ற வருமானத்தை விட அதிகமா செலவு பண்ணா, ஔவையார் சொல்றார், ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமடிந்து மதிகட்டு போன விசை எல்லாருக்கும் கழுவனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லா இருக்கும் பொல்லனாம் நாடு. ஒரு மாநிலம் தனி மனித மாதிரிதாங்க. நாம வரவுக்கு மீறி செலவு செய்வோமே ஆனால் குடும்ப சந்தில நிற்கும். பெரிய பெரிய ஆள் சூசைட் பண்ணிக்கிறானுங்க சினிமால. அவர் யாரு? ஜீவியா? கடன்னால எவ்வளவு பெரிய ஆள். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை அதை விட மோசமானது. ஏன் இந்த 3 வருஷத்துக்குள்ள இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசு 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. இந்த 3 வருஷத்துல தமிழ்நாட்டினுடைய டோட்டல் கடன் எவ்வளவு தெரியுமா? 8,33,000 கோடி. தமிழ்நாடு முதல் மாநிலம்னா ஆமா, உண்மை. கடனிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், யார் வேணாலும் நம்மகிட்ட விவாதத்துக்கு வா. அது எங்க கண்டனூர் சிதம்பரமா இருந்தா கூட வரட்டங்கிறேன், போனா போறது. ஏன்னா என் தோட்டத்திலேருந்து 1 கிலோமீட்டர்ல இருக்கிறாள், வரட்டும் பேசுவோம். இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு.
ஆகவே இந்த தமிழ்நாட்டினுடைய வருவாயிலே அதிகமாக நாம வட்டி கட்டி கொண்டிருக்கோம். நாளைக்கு அவ்வளவுதான்பா, இனிமே நீ கடன் வாங்காதேன்னு சொல்ல வேண்டிய நிலை வந்துடும். உத்தரப்பிரதேசம் கூட நம்மளை போல கிட்டத்தட்ட 3 மடங்கு பாப்புலேஷன் இருக்கிற ஸ்டேட். அவங்க நம்ம அளவுக்கு கடனாளி இல்லை. அது மட்டும் இல்ல, 1967 திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற தீய சக்தி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு 2வது இடம், நெக்ஸ்ட் ஒன்லி டு மகாராஷ்டிரா. இன்னைக்கு ஹரியானா நமக்கு முன்னாடி, கர்நாடகா நமக்கு முன்னாடி. எப்படி? பொறுப்போடு நாம செலவு செய்யணும். நான் ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர், எதனால் வேலை வாய்ப்பு உருவாகாதோ அதுக்கு நீ செலவு பண்ணீங்கன்னா எதிர்காலத்தை நீ இன்னைக்கு அடமானம் வைக்கிறேன்னு அர்த்தம். நான் இப்ப இஷ்டத்துக்கு கடன் வாங்கி செலவு பண்ணிட்டேன்னா நாளைக்கு அதெல்லாம் யாரு கட்ட வேண்டியிருக்கும்? என் மக 2 பேரும் கட்ட வேண்டியிருக்கும். அந்த மாதிரியாக எதிர்காலத்தை அவர்களுடைய தமிழகத்தின் 8 கோடி மக்களின் எதிர்காலத்தை அடமானம் வைக்கின்ற ஆட்சி திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி. இந்தியாவிலேயே மிக அதிகமாக கடன் வாங்கின மாநிலம். என்ன சாதிச்சிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. ஆகவே இந்த தமிழகம் எதிர்காலம் இருண்ட நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. திராவிடியன் ஸ்டாக் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் நம் குழந்தைகள் நல்லா வாழ முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி. இவர்கள் சொல்லுகின்ற திட்டங்கள் அனைத்துமே மத்திய அரசின் உதவி பெறும் திட்டம் தான். இப்போ பிரதம மந்திரி வீடு வசதி திட்டம் இந்த பட்ஜெட்ல எத்தனை கோடி வீடுகள் சொல்லியிருக்கோம்? 4 கோடி வீடுகள். 3 கோடி வீடுகள் கிராம பகுதியிலே, 1 கோடி நகர் பகுதியிலே இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு. அந்த கிராமப்புற வீடு கட்டும் திட்டத்துக்கு என்ன பேரு? பிரதான் மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா. பிரதம மந்திரி கிராமப்புற வீட்டு வசதி திட்டம். கருணாநிதி கிராமப்புற வீட்டு வசதி திட்டம்ங்கிறது எதியா? அது எதுக்கு பேர் மாத்திர? யோசிச்சு பாரு. அந்த திட்டத்துக்கு பேர் என்ன? இந்தியா முழுக்க அந்த திட்டத்துக்கு பேரு பிரதம மந்திரி கிராமப்புற வீட்டு வசதி திட்டம். நீ உடனே உங்க தோப்பனார் பேரை வைக்கிறது. பக்கத்து வீட்டுல குழந்தை பிறந்தா, நான் எப்பவுமே சொல்றது, மேடையில சகோதரிகள் இருக்காங்க, அதனால கொஞ்சம் சொல்ல தயக்கம் தான், இருந்தாலும் உங்களுக்கு புரியணும் இல்ல. பக்கத்து வீட்டுல குழந்தை பிறந்தா என்ன பண்ணணும்யா? ஒரு நாகரிகமான ஆளு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வரணும். அங்க போய் வாசல் நின்று நான் தான் காரணம், நான் தான் காரணம், நான் தான் காரணம் கத்தலாமா? எவ்வளவு ஒரு கேவலமான ஜந்துக்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குங்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு எங்க மாவட்டத்திலிருந்து பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்துல ஃபேக் நேம்ல பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுல இருந்து திருடி இருக்கானுங்க. ஐயோ, இந்த தமிழ்நாடுல திராவிடியன் ஸ்டாக் மாதிரியா புதுசா கண்டுபிடிக்கிறான் ஊழல் செய்யறதுக்கு. வங்கியில தானே போடணும், வங்கியில போடுவோம். அது ஃபேக் அக்கவுண்ட். செத்து போனவன் பேர்ல அக்கவுண்ட். அட, செத்து போனவன் ஓட்டு போட்டான் திமுகவுக்கு. ஆனா இன்னைக்கு செத்து போனவன் பேர்ல பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஆகவே இன்றைய தினம் எது நடந்தாலும் மத்திய அரசாங்கத்தின் பங்களிப்போடு நடக்கின்ற திட்டம் மாத்திரமே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே தமிழகத்தில் மக்களுடைய எதிர்காலம் இப்ப ஆபத்தில் இருக்கிறது. இதுக்கு என்ன ஒரே வழி? சே குட் பை டு டிஎம்கே ரூல்.
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நாம விடை கொடுப்போம், வழி அனுப்ப வாருங்கள். 26ல திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்கலன்னா தமிழ்நாடு பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு போகும். இந்தியாவிலேயே மோஸ்ட் இன்டெப்டட் ஸ்டேட் தமிழ்நாடு. அதனால நாம இப்போதிருந்தே தயாரிப்பு அவசியம். தமிழ்நாட்டில் ஒரே எஜமானர் நம்ம எல்லாருக்கும் யாரு? வாக்காளர்கள். நான் என்னோட எக்ஸ் வலைதளத்திலே போட்டிருந்தேன் போன மாசம். ஒரு ஆள் சொல்றான், ஒருத்தன் பேட்டி எடுத்து அப்படியே போட்டிருக்கேன், நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னோட எக்ஸ் வலைதளத்தில். எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்கன்னா உதயசூரியனுக்கு தான். ஏன்னு கேட்கிறான். 1000 ரூபா கொடுத்துருக்கான். என்கிட்ட வச்சிருக்கேன், நான் பப்ளிக் டொமைன்ல போட்டிருக்கேன். உடனே சொல்றான், யோகி 1000 ரூபா லஞ்சம் இல்லையா? ஆமா, ஆனா கொடுத்தானே, 1000 ரூபா கொடுத்தான். அதனால நீ யாருக்கு ஓட்டு போடுவ? உதயசூரியனுக்கு தான் போடுவேன். உன் பேர் என்ன? என் பேர் கணேசன். வீடு எங்க இருக்கு? இந்த பக்கத்துல இருக்கு வீடு. அவன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். இவன் பேரு, அவன் அட்ரஸ், உதயசூரியனுக்கு போடுறதுக்கு அவன் வாங்கி இந்த 1000 ரூபா கணக்கு அத்தனையும். அந்த நிருபர் கேட்கிறாரு, ஏன் நீ இந்த மாதிரியா ரொம்ப வெள்ளந்தியா எல்லாத்தையும் சொல்றியே, நீ வாங்கினது லஞ்சம் இல்லையா? லஞ்சம் தான், லஞ்சம் தான். அப்போ உன் மேல கேஸ் போட மாட்டானா? அப்படிங்க, கொடுத்துட்டான், வாங்கிட்டேன். அட பாவிகளா, இதுக்கு பேரு வெற்றியா? இதிலிருந்து தமிழகம் மாற வேண்டும். ஓட்டுக்கு காசு வாங்கறதும் வீட்டு பெண்களை விலை பேசுறதும் ரெண்டும் ஒண்ணுதான் தமிழன் முதல் முடிவு பண்ணிட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். எத்தனை ஊழல் பெருச்சாளிகள். ஆகவே நண்பர்களே, நாம் இன்றையிலிருந்து முடிவு செய்வோம். திமுக என்பது தீய சக்தி, தமிழகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் சக்தி. அதனால அந்த ஊழல் பெருச்சாளி கூட்டத்திற்கு விடையை கொடுக்க வாருங்கள் என்று வேண்டி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். உட்காருங்க. நன்றியுரை ஒன்றியத்தினுடைய பொதுச் செயலாளர் சத்ருகன் அவர்கள். கொஞ்சம் இருங்க, உட்காருங்க. நன்றி சொல்லி முடிச்ச பிறகு தான் ஏந்திரிக்கணும்.